விற்பனை பண்றவன் அத்தனை பேர் என்ன செய்யறான்? விலை நிர்ணயம் பண்றான். 5 ரூபாய் 5 ரூபாய், 2 ரூபாய் 2 ரூபாய், 1 ரூபாய் 1 ரூபாய். நான் இந்த ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், இல்லைன்னா மார்க்கெட்ல வராது. விரும்பல. ஒரே ஒரு நம்பிக்கை, விவசாயத்துல விவசாயிகள் இருக்கிறான்னு சொன்னா ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துக்கூட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இந்த கடந்த 20-25 ஆண்டுகள்ல போயிருச்சு. யாரு கைக்கு போயிருச்சு? பெரிய பெரிய பணக்கார கார்பரேட்டுகள் கைக்கு போயிருச்சு. விவசாயி ஒரு ஏக்கரா நிலம் வாங்கின விவசாயி கிடையாது இல்ல. அப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இந்த நிலத்தை காப்பாற்றணும்னு சொல்லும் போது எனக்கு முன்னாடி பேசி தனபால் குறிப்பிட்டதை போல சில தொழில்துறையினர், சில அதாவது பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகள், ஆதிக்க சக்திகள்னா ஆதிக்க சாதிகள் அல்ல, பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகள், அவர்கள் தான் கோயம்புத்தூரோடு இவங்க ஒன்றும் வளர்த்தல. கோயம்புத்தூர் தானா வளர்ந்த கோயம்புத்தூர். கோயம்புத்தூருடைய வரலாறுகளை படித்தா தெரியும். தானா வளர்ந்த கோயம்புத்தூருக்கு எந்த ஆளும் எந்த திட்டத்தையும் கொண்டு வளர்த்தல. தானா வளர்ந்த கோயம்புத்தூர். எந்த இடத்துல ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாலும் கோயம்புத்தூருக்கு வந்தா அவங்களுடைய பாஸ் பூரா இங்கிருந்தா போயிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் சிட்கோவில் போய் பாருங்க, கணபதி ஆவணம்பாளையம் போய் பாருங்க, சின்ன சின்ன லேட்டர் பக்கத்தை வச்சுட்டு அது விவசாயி விட்டு போங்க. விவசாயி ஒரு பக்கம் மாடு கட்டிட்டு இருக்கு, லேட்டு படையில ஒரு பக்கம் மாடு கட்டிட்டு இருக்கு, 4 மாடு கட்டுட்டு இருக்கு. ஆனா அவன் லேட்டு வச்சு ஓட்டி அந்த மிஷினை பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருப்பான், கோடிக்கணக்கு உற்பத்தி கொடுத்துருக்கான். அப்படி வாழ்ந்ததான் இந்த இருக்க வேண்டிய ஒரு நாள்ல இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கின்றோம். கூடியிருக்கிற அத்தனை பேரும் விவசாய பெருமக்கள். இந்த மண்ணுக்காக, இந்த உணவிற்காக உணவளிக்கின்ற விவசாய பெருமக்கள். உங்கள் அனைவருக்கும் தலை வணங்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த போராட்டம் புதிதல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஈசன் அவர்களோடு தொடர்ச்சியாக கடந்த ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் அரசியல் கலப்பதில்லை. எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் சிபிஎம்ஐ சார்ந்தவர்கள், தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தார்கள். அதற்கும் நான் நிச்சயம் பதில் சொல்கின்றேன். சில சமயம் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா காலையில தூங்கி எந்திரிச்சிலிருந்து அடுத்த நாள் காலையில முழிச்சு வேலை பார்க்கிற வரைக்கும் உங்களை அணுவணுவாக ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது அரசியல். அதுதான் எல்லாம். நான் வேண்டாம், எனக்கு அரசியல் வேண்டாம், நான் ஒதுங்கி போறேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களை விடாது. இங்க வந்து உட்கார வச்சிரும், பட்டி போட வச்சிரும், குழந்தைகளை பார்க்க வைக்க முடியாது, குழந்தைகளுக்கு உரிய வசதியை செய்து தர முடியாது. அதனால விவசாய பெருமக்களே, அரசியல் நமக்கு அவசியம் தேவை. நாம் அரசியலின் அங்கமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாம இருந்த அப்படின்னா நம்மள ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் மோகன் சொன்னார், நாகராஜன் வந்து தொழிற்சாலை வச்சிருந்தாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. அதற்கு முன்னாடி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற சில பெரியவர்களையும் நான் என்னுடைய பெயரை சொல்லி வணக்கம் சொல்ல வேண்டும். பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், சதாசிவம் அவர்களுக்கும், BMC சந்திரசேகர் அவர்களுக்கும் 15 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன். குஜராத்தில் இருந்த காலங்கள்ல நான் முதல் அவங்க இந்த ஊருக்கு போனேன். ஆட்டோவுக்கு சீமன் ஊத்தி தான் ஆட்டோ ஓட்டுவாங்க. போக்குவரத்து நெரிசல் அவ்வளவு கடுமையா இருக்கும். ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு நீங்க அங்க போனீங்க அப்படின்னா அந்த வெள்ளை சட்டை 1 மணி நேரத்துல கருப்பா மாறிடும். ஏன்னா ஆட்டோ எல்லாம் கெரோசின்ல ஓடுது. சிக்னல் சிஸ்டம் உங்களுக்கு தெரியாது. நீங்க ஆட்டோல முன்னாடி போயிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி பைக்லயோ கார்லயோ போனோம்னா காலம் நீட்டுவாங்க ஆட்டோ டிரைவர். காலம் நீட்டுனா இவன் ரைட்ல திரும்பினான்னு அர்த்தம், லெப்ட் சைடு கால் நிறுத்தினா லெப்ட் திரும்பினான்னு அர்த்தம். இப்படித்தான் அங்க முறை இருந்தது. உடம்புக்கு சரியில்லை, நான் இங்கிருந்து ஒரு டாக்டர் போனேன். இங்கிருந்து போன புதுசுல டாக்டர் MBBS படிச்சிருந்தார். ஒரு ஒரு ஈர்ப்புனால கல்லூரியில் படிக்கும் போது இந்தி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டார். அதனால இந்தி நான் படிக்கவே இல்லை. குஜராத்துக்கு போனப்பதான் தெரிஞ்சது, அங்க இருக்கவனுக்கு எவனுக்கு இங்கிலீஷே தெரியல. எல்லாரும் குஜராத்தி தான் பேசுறாங்க, ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க. உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப முடியல, டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போனோடனே அவரு
குஜராத்தில பேசினார். நான் நினைச்சேன் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் இங்கிலீஷ்ல பேச மாட்டார் அப்படின்னு. இல்ல இல்ல, நாங்க குஜராத்தில தான் எம்பிபிஎஸ்ஏ படிச்சிருக்கோம் அப்படின்னு. சரி பரவாயில்ல. அவர்கிட்ட சொன்ன, ஐயா உடம்பு சரியில்லை, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, அவருக்கு எதுவுமே புரியல. ஒரு பாட்டில் எடுத்தாரு, 3 பாட்டில், மஞ்சள் மாத்திரை, பச்சை மாத்திரை, கருப்பு மாத்திரை. பேரும் இல்லை அதுக்கு. மஞ்சள் மாத்திரை காலையில சாப்பிடுங்க, பச்சை மாத்திரைய மத்தியானம் சாப்பிடுங்க, கருப்பு மாத்திரைய நைட்டு சாப்பிடுங்க, சரியா போயிடும் அப்படின்னாரு. அப்புறம் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டீங்க, உப்பு போட்டு தண்ணி குடிங்கன்னாரு. அது மட்டும் சால்ட் அப்படின்னாரு. எனக்கு சால்ட்டுக்கு இந்தியில என்னன்னு தெரியல. அப்புறம் போய் பக்கத்து வீட்டுல இந்த அம்மாட்ட சால்ட் கொடுங்கன்னு கேட்டேன். இந்த அம்மாவுக்கு சால்ட்ன்னு என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ளை கலர் எல்லாம் சொல்லி கடைசியில இந்த அம்மா சர்க்கரை கொண்டு வந்தாங்க. இல்ல இல்ல, இது இனிக்கிறது கசுக்குன்னு. உடனே என்ன பண்ணாங்க, உப்பை கொண்டு வந்து காமிச்சாங்க. இதுக்கு பேரு நமக் அப்படின்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது உப்புக்கு ஹிந்தியில நமக். இப்படியெல்லாம் அந்த நாட்டுல போய், அந்த குஜராத்ல போய் நாங்க ஏறக்குறைய 15 ஆண்டு காலம் தொழிலை துவங்கி இருந்த பொழுது அந்த நாட்டின் வளர்ச்சி, நான் 1989ல போனேன். ஒரு 10 ஆண்டு காலம் அங்கே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்தது. தொடர்ந்து வன்முறைகள், தொடர்ந்து பிரச்சனைகள், இந்து முஸ்லிம் கலவரங்கள் தொடர்ந்து இருக்கும். பட்டம் பறக்கும். ஒரு பட்டம் பாத்தீங்கன்னா ஹிந்து அடையாளத்தோட பறக்கும், ஒரு பட்டம் இஸ்லாம் அடையாளத்தோட பறக்கும், 2 பட்டம் மேல பறந்துட்டு கட்டாயி போச்சு அப்படின்னா உடனே கலவரம் கிளம்பிடும். இப்படித்தான் அந்த குஜராத் மாநிலம் இருந்தது 2000 வரைக்கும். 2000த்துல மரியாதைக்குரிய இன்றைய பாரத பிரதமர் அன்னைக்கு முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டின் வளர்ச்சி நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு மோடி என்ற மனிதன், இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானா, இப்படி வித்தியாசத்தை காமிக்க முடியுமா அப்படிங்கிறது. நான் அப்பப்ப தமிழ்நாட்டில இருந்து அடிக்கடி குஜராத் போவேன், குஜராத்ல இருந்து தமிழ்நாடு வருவேன். 2000க்கு அப்புறம் அந்த ஒரு 6 மாத காலங்களில் குஜராத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்னை மலைக்க வைத்து விட்டது. சபர்மதி ஆறு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆறை சந்தனமாக மணக்க செய்தார் ஒரு அரசியல் தலைவர். சொல்லிக்கொள்ள வேண்டும் பெருமையோடு. ஆசிரம் ரோடு இருந்தது, காந்தி ஆசிரம் அங்க இருந்தது. ஒட்டிய ரயில்வே டிராக் இருக்கும், ரயில்வே ரோடு பேரலா போகும். 6 ரயில்வே கேட்டுங்க. 1 மணி நேரம் நீங்க டிராபிக்ல நிக்கணும் அங்க போய் அது கடற்கறக்காக. 6 மாசத்துல 6 பாலங்கள் அமைத்து எந்த போக்குவரத்தும் இல்லாம முதல்ல மாற்றிய ஒரு அரசியல் தலைவர் நரேந்திர மோடி அவர். அது மட்டும் இல்லைங்க, எல்லா டீசல் ஆட்டோவையும் ஒழிச்சுட்டு கம்ப்ளீட்டா கேஸ் ஆட்டோவை மாத்தி விட்டு, நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் 2 ஆண்டு காலத்துல. எனக்கு அகமதாபாத்ல இருந்து குஜராத் போற, ராஜ்கோட் போகணும்னா 3 மணி நேரம் ஆகும். முதல்லாம் கார் வச்சிருந்தேன். ஆனா 1.5 மணி நேரத்தில் அங்கிருந்து ராஜ்கோட் போறதுக்கு ஏற்பாடு செய்து ரோடுகளை தங்க நாற்கர சாலை அமைத்து கொடுத்த தலைவர் அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள். இதெல்லாம் பெருமையோடு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வருகின்ற தலைவர் இந்த நாட்டின் மக்கள் மீது அக்கறையோடு இருந்தார் என்றால் மாற்றங்கள் தானா நடக்கணும். மக்கள் இங்கே வந்து இப்படி அமர வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அரசியல் விழிப்புணர்வு அவசியம். அங்க இருக்கிற மக்கள்கிட்ட மோடி அவர்கள் கேட்டாங்க, பலமுறை கூப்பிட்டு கேட்டாங்க, பிரச்சனைகளை கேட்டாங்க. கேட்ட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க போங்க, இருக்கலாம் சில குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யலாம். ஒட்டு மொத்தமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார்களா? விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார்களா? பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதா? சமீபத்தில் நான் வாரணாசி போயிருந்தேன். வாரணாசியில ஏர்போர்ட்ல இறங்கணும்னா ரிசீவ் பண்றதுக்கு, வாரணாசி பாரத பிரதமருடைய மோடி அவர்களுடைய தொகுதி, என்ன ரிசீவ் பண்றதுக்கு மோடியுடைய அந்த பொறுப்பாளர் வந்திருந்தார். அவர் தான் அந்த வாரணாசிக்கு இன்சார்ஜ். ஏன்னா பாரத பிரதமருடைய தொகுதி அல்லவா, வந்திருந்தவர் கூட ரிசீவ் பண்ணி போனோம். நீங்க நம்ப மாட்டீங்க, காசி இரவிலும் பகலாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. இரவிலும் பகலாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஒரு விவசாயி வீட்டுக்கு போனோம். அடுத்த நாள் காலையில சாப்பிடுறதுக்காக 5 வகையான உணவு வச்சார். சிறுதானிய உணவு 5 வகையும். விவசாயிக்கு 6000 ரூபாய் கிசான் சம்மான் நிதி வருது. அங்க இருக்கிற யூபி அரசும் சேர்ந்து 12000 ரூபாய் வருஷத்துக்கு கிசான் சம்மான் நிதி தராங்க. சிறுதானியத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்பி ரேட்டு கொடுத்து சிறுதானியத்தை ஊக்குவிச்சதுனாலதான் அந்த வீட்டுல 5 வகையான சிறுதானிய உணவு கிடைத்தது. பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். விவசாயிக்கு எப்ப ஒரு விலைக்கு ஆசை வரும்? வருமானம் வரும். அதனால நீ வருமானம் வந்தது, கம்பு, சோளம், ராகி எல்லாம் விளைவிச்சாங்க. அந்த 5 வகையான உணவு எனக்கு படைக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் கேட்டீங்கன்னா, அது திமுகவா இருக்கட்டும்,
அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் மீது அக்கறையோடு இருந்தால் விவசாயிகள் ரோட்ல உட்கார மாட்டாங்க. விவசாயிகள் ரோட்ல உட்கார்ந்தாங்கன்னா அது உங்கள் ஆட்சிக்கு கேடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவிநாசி திட்டம் திட்ட போராட்டம் பத்தி தெரியும், எனக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்க பங்கேற்று இருப்பீங்க. ஜெயில் போராட்டம் பத்தி தெரியும், இங்க இருக்கிறவங்க சில பேர் பங்கேற்று இருப்பீங்க. அவிநாசி திட்டம் அன்னைக்கு அன்னூர்ல வந்தவங்க எல்லாம் பேசினாங்க, அந்த புறவழிச்சாலை குறித்து பேசினாங்க. அவிநாசி திட்டம் 50 ஆண்டு கால போராட்டம்ங்க. ரெண்டு கட்சியும், அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, ரெண்டு பேரும் தொடர்ந்து வாக்குறுதி கொடுப்பாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் போனா அங்க பத்தி பேச மாட்டாங்க, அவிநாசி திட்டத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இங்க வந்தா அவிநாசியில நாங்கள் அவிநாசி திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுவாங்க. அரசியல் கோபிச்செட்டி மக்கள் என்ன சொன்னா, அவிநாசி திட்டத்துக்கு அத்திக்கடவில் தண்ணி எடுத்தா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு தண்ணி வராது, அதனால அங்க எதிர்ப்பு, அதனால அங்க போய் பேச மாட்டாங்க. ஆனா இங்க வந்தா உங்களுக்கு தண்ணி வந்தா இந்த வறண்ட பூமியில நெல் விளைவிக்க முடியும் சொன்ன உடனே இங்க ஆதரவு. போன் செய்யற, அவருக்கு போன் எடுக்கிறார் ஒரு சிஎம், எடுத்தோன்னு சொன்னேன் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு. நீங்க ஒரு கிளம்புமே சொல்லுங்க அப்படின்னாரு. இல்ல, இந்த அவிநாசி திட்டம் 50 ஆண்டு காலம் போறாங்க, போராட்ட குழு எல்லாம் தொடர்ந்து உண்ணாவிரதம் போராட்டம் நிறைய உயிரை தர அளவுக்கு தயாராகிட்டாங்க, ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு. வாங்க அடுத்த வாரம் அப்படின்னாரு. அடுத்த வாரம் போனோம் அவர் பாட்டுக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, 5 பேர் 10 பேர் இருந்தா பரவாயில்ல, 50 பேர் இருந்தாரு. உள்ள தகவல் சொன்ன 50 பேர் இருக்காங்க சொன்ன உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, சிஎம் ரூம்ல பிளாஸ்டிக் சேரை போட்டு 50 விவசாயம் அழைத்து உட்கார வைத்து பேசிய ஒரு தமிழக முதல்வர், ஒரு விவசாயியை நான் பெருமையோடு சொல்லிக்கலாம். இன்னைக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கி விட்டாங்க. ஒதுக்குறது மட்டும் இல்ல, திட்டத்துக்கு அறிவிச்சாங்க. மத்திய அரசுடைய என்ன துணையும் இன்றி, எந்த விதமான சப்போர்ட்டும் இன்றி 2000 கோடிக்கு தெரிவிச்சாங்க. திட்டம் தூண்டப்பட்டது. 96% வேலை அந்த 4 வருஷத்துல முடிஞ்சது. 4 வருஷத்துல முடிஞ்சது 96% வேலை. எல்லாரும் ஆவணத்திருக்கிறார்கள் தனி வரும் என்று முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு வரவில்லை. நாங்க வருவோம் தெரியும் சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருந்துச்சு. அந்த 3 கிலோமீட்டருக்கும் யார் என்றால் அரசியல்வாதிகள் தான். அதை செஞ்சோம். அங்க போனோம், அந்த இடத்துல உட்கார்ந்து பேசணும். நாங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு அமைச்சர் வந்தாரு, அமைச்சரும் பேசினாரு. ஆரம்பகட்டத்தில் தடுத்து நிறுத்தாரு, அங்கேயும் ஒரு கிலோ தடுத்து நிறுத்தி இருந்தாரு, அங்கேயும் எல்லைச்சி சேர்ந்தவர்கள். நீங்க நம்ப மாட்டேன். முத்துசாமி பாரா என்று வந்தார், பேசினார், உரிய தொகையை சொன்னார், இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வந்துகிறது என்றால் 4 ஆண்டு காலத்துல இந்த போராட்டம், குறிப்பாக அவிநாசி போராட்டம், ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்தார், 96 பழைய, அதற்கப்புறம் தொடர்ந்து போராட்டம் செய்யும். இன்று அவிநாசி கடவு தண்ணீர் என்று இங்கே நம்பி இருக்கிறது. இங்க நெல் விளைவிக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டேன். இது உங்களுடைய போராட்டத்தை தோற்றுவிப்பதற்காக ஏதோ ஒரு மாநில நிர்வாகம் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்கள் தோன்றிய இடத்துல கல்ல போட்டுட்டு போயிட்டு இங்க வந்து மக்களை உட்கார வச்சிருக்காங்க. நான் போன மீட்டிங் வந்தப்ப பேசினேன். என்ன சொன்னா, கல் யாரு போடுறதுனே தெரியலன்னு சொல்றாரு கலெக்டர். சொன்னாரா இல்லையா? கலெக்டர் கேளுங்க, கலெக்டர் எப்படி கல் போடுவாங்க? மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசுக்கு சொல்லாம வந்து கல் போட முடியாது. மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடி பணத்தை கொடுத்தாலும் மக்களுக்கு மாநில அரசு இல்லாமல் கொடுக்க முடியாது. அதுதான் சட்டம், அதான் நம்முடைய அரசியலமைப்பு திட்டம். இன்னைக்கு கிசான் சம்மன் நிதி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாநில அரசு அந்த விவசாயிக்கு கொடுங்கன்னு சொன்னா மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்க முடியும். இங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், கலெக்டர்கள் எல்லாம் சேர்ந்து இவர் விவசாயி தான் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அவரோட அக்கௌண்ட்ல பணம் போய் சேரும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இங்க வந்து கல்ல போட்டு போக முடியும்? மத்திய அரசுக்கு தெரியாம மாநில அரசு தெரியாம யாரு பண்ண முடியும்? பேர் சொன்னாங்க, அது மாநில அரசு தான் செஞ்சிருக்கு. எதுக்கு இத்தனை நாடகம் நான் கேட்கிறேன். அன்னூர்ல விவசாயிகள் பூமி எடுப்பதற்கு 1000 ஏக்கர் எடுக்க வந்தீங்க. அன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைவர் ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும்.
பார்த்தா இன்னொரு கட்சிக்காரங்க 1000 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த நிலத்தில் பயன்பெறுவதற்காக, அதை முடக்குவதற்காக இந்த கட்சிக்காரர் என்ன பண்ணா, அத விவசாயிகளுக்கு அந்த இடத்தை எடுத்து தொழில் போங்க அமைக்கிறேன். இப்பதான் அவனாசத்துக்கிற தண்ணி அங்க வருது, விவசாயம் செழிக்க போகுது, பெருக போகுது. உடனடியாக 1000 ஏக்கருக்கு 2000 ஏக்கருக்கு என்ன பண்றாங்க, இடத்தை எடுத்து தொழிற்பேட்டை அமைக்கிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, 35,000 ஏக்கருக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி இடத்தை எடுத்து 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 சும்மா போட்டு வச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல காலப்பட்டியில் நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு சென்ட் 20 லட்சம் 20 லட்சம் போகுதுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுசிங் போர்டுக்காக அக்யூசேஷன் செய்யப்பட்டு பல குடும்பங்கள் தங்களுடைய நிலத்தை இழந்து இன்னைக்கு குடும்பத்துல வாழ்க்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அதை பல உதாரணங்களை காமிக்க முடியும். நீங்க போய் பாருங்க, விரும்பலயத்துல போய் பாருங்க. நீங்க அந்த பக்கம் நீரநகர் பகுதியில் எல்லாருடைய பூமியும் அரசாங்கம் எடுத்தது. அன்னைக்கு ஒரே ஆர்டர்ல எடுத்தாங்க, அடிமாட்டு விலைக்கு அவங்களே வாங்கினாங்க, எடுத்த கட்சிக்காரங்களே வாங்கினாங்க, திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்தவங்களே வாங்கினாங்க. இன்னைக்கு அவங்க பணக்காரர் ஆயிட்டாங்க. விவசாயிகள் இன்னைக்கு பிச்சைக்காரலா போட்டிருக்காங்க. 5 சென்ட் 10 சென்ட் இடத்துல 5 ஏக்கரா வித்து போட்டு ஒண்டி கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த நிலைமை. ஏன் இங்க எடுக்கிறாங்கன்னா, சாலை வருதுன்னு சொல்லிட்டா பூமி விலை குறைஞ்சிடாதா? அதை ஒட்டி இருக்கிறவங்கள எதுக்கு ஒன்பது வித்துட்டு போயிட மாட்டாங்களா? நாம போய் ஆசையை காட்டி வாங்கிடலாமா? என் அன்பு விவசாய பெருமக்களே, அசைந்து கொடுக்காதீர்கள். உங்கள் பூமி தான் உங்களை காப்பாற்றும். விட்டு கொடுக்காதீங்க. நாங்கள் இருக்கிறோம் உங்களை காப்பாற்றுவோம். அருமையா போட்டிருக்கீங்க நோட்டீஸ்ல. இத்தனை சாலை இருக்குது. இங்க சாலை, அதுக்கப்புறம் சாலை, அங்கிருந்து சாலை, பெருசு பண்ணுங்களே. எது குறுகுறுக்கு ரோடு போடுறீங்க? நீங்க எது குறுகுறு ரோடு போடணும்? 5000 பேர் மக்கள் சேரணும் கூண்டணும்னு சொல்லி கேட்டா, 10,000 பேர் கூண்டணும்னு கேட்டா கொண்டு முடிச்சிருந்து வேற ஒதுக்குறீங்க. இவ்வளவு பெரிய ரோடு இருக்கிறப்ப, சாலை வசதி இருக்கிறப்ப, எதற்காக நீங்க திருக்க குறுக்கு முறைக்கே ரோடு போடுறீங்க? இது விவசாயிகளுடைய துன்பத்தை உருவாக்குவதற்கு, மன நிம்மதி இழக்க செய்வதற்கு, உங்களை நாடி வருவதற்கு, மன உறுதியை குறைத்து தங்களுடைய சொத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்குறது தடுக்கின்ற முயற்சி இந்த அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சி. ஒரு பிடி மண்ணை கூட இந்த விவசாயிகளுக்கு தெரியாமல், விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல், விவசாயிகளுடைய பாதிக்கின்ற வகையில் எடுக்க பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது என்பதை நான் நண்போடு டைரிபில் போராட்டம் இருக்காங்க. அண்ணன் ஈசன் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. இங்கிருந்து டெல்லி போனோம். நீங்க நம்ப மாட்டீங்க, டெல்லியில காலையில போனதுல இருந்து மத்திய அமைச்சர் இருந்து அத்தனை சந்தித்து முடிச்சோம். அன்னைக்கு இருந்தாங்க, அப்படி இல்ல, நான் போயிருந்தேன். சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அமைச்சர் ஒன்னே மத்திய அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர், நாங்க எங்க செய்வோம் அப்படின்னா, மாநில அரசு தான் இடம் கொடுக்கணும். அவங்க மாத்தி கொடுக்க தயாராக இருந்தால் நாங்கள் இடத்தை மாற்றுவதற்கு தயாரா இருக்கிறோம். ஈசன் கூட என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நீ மத்திய அரசு அவசியம் இல்லை. அவர் சொல்லிட்டார், அமைச்சரே சொல்லிட்டார். ஐஐபி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அவங்க லாபகரமா தான் செயல் விடுவாங்க, கார்பரேட் கம்பெனி. நம்ம இடம் தர போறல அவங்களுக்கு. ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? விவசாய நிலத்தில் எரிவாயு குழாய் பதிக்க அனுமதிக்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா? வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? அவர் வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் செய்யணும். அவரு சாலை வழியாக பைப்லைன் போடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு லாஸ்ட் போய் நாங்க எல்லாம் சொல்லிட்டோம். ஒரு போராட்டம் நடத்தணும். இன்றைக்கு அந்த போராட்டத்தின் அரங்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறது தமிழக நிச்சயம் இன்றும் ஐடிபிஎல் குழாயை விவசாயிகள் இடத்தில் பதிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். உட்காருங்க. சமீபத்தில் நொய்யல் விவசாயிகள் சங்கம் சார்பா நம்முடைய விவசாயிகள் சங்கம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறித்து இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவது என்பது விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை, நில உரிமையை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது. எனவே இந்த திட்டத்தை மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும், அதற்கான அறிவிப்பை செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் கேட்டா இந்த திட்டமே எங்களுக்கு தெரியாதுங்கிறார். ஆனால் செய்தித்தாள்களில் தகவல் உரிமை சட்டத்தை எல்லாம் கேட்கும் போது இந்த திட்டத்தை தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு ஆணையம் செய்வதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. எல்லா நிலங்களிலுமே அளந்து, சாலைகளில் அளந்து தற்போது மார்க் குறியீடு செய்திருக்கிறார்கள்.
ஆனா திட்டமே இல்லைன்னு சொல்லி தகவல் சொல்றாங்க, வாய்மொழியா சொல்றாங்க. வழக்கமாகவே இது போன்ற நிலமெடுப்பு திட்டங்கள்ல அவங்க முறையா நோட்டீஸ் வர வரைக்கும் இதையேதான் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பது வழக்கம். எனவே இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், நிலத்தையும் விடமாட்டோம். இந்த திட்டம் தேவையில்லாத திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கிய பங்காற்றும் அரசுடைய வாதம். அரசாங்கம் எங்க வாதம் பண்றதுக்கு வந்திருக்குது? மாவட்ட ஆட்சியர் திட்டம் இல்லைங்கிறாங்க. வாதம் பண்றதுக்கு எங்களோட யார் மாவட்ட ஆட்சியர் வராரா, டிஆர்ஓ வராரா? இது மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு நன்மை இல்லை. மாவட்டத்தோட வளர்ச்சிக்கு நன்மைக்கு என்னங்கிறது நாங்க முன் வச்சிருக்கிறது தான் மாவட்டத்துடைய வளர்ச்சி. இந்த கிழக்கு புறவழிச்சாலை திட்டம் என்பது டோல்கேட் போட்டு இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்தை கேரளாவுக்கு ஈஸியா கொண்டு போறதுக்கானதான். இது கேரளா வளர்றதுக்கான திட்டம் தானே ஒழிய இந்த மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கான நன்மைக்கான திட்டமே அல்ல என்பதை 2016 இருந்து நாங்க ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறோம். கனிம வளம் திட்டு போகுது, நிறைய போராட்டங்கள் நடந்தது. கனிம வள திட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க கேரளா எல்லையில போய் நின்று பாத்தீங்கன்னாலே தெரியும். முழுக்க முழுக்க கோவையில இருந்து கனிம வளம் கேரளாவுக்கு போயிட்டு தான் இருக்கு. இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து இந்த பகுதியில் இன்றைக்கி விவசாயிகள் எல்லாம் திரண்டு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை விவசாயிகளையும் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றி அமர்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய மாநில தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சூலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் கந்தசாமி அவர்கள், எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மாநில எம்ஜிஆர் இளைஞரனுடைய எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் தோபாசவன் அவர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர், இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் கந்தவேல் உள்ளிட்ட நாம் வந்திருக்கின்றோம். இங்கே என்னென்ன நிலை, இந்த கிழக்கு விவசாயிகள் பொறுத்தளவுக்கு இந்த கிழக்கு வலை சாலையை இவங்க எடுக்கக்கூடிய இடத்தை கைவிட்டு மாற்று இணைப்பு சாலைகள்லாம் ரொம்ப இருக்குது. அதையே அகலப்படுத்தி அந்த சாலையை 4 வழி சாலையாகவோ போக்குவரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்து கனெக்டிவிட்டி சாலைகள் அமைத்தால் இந்த சாலையை அவசியம் இல்லை, இருக்கிற சாலைகளை சரி செய்ய வேணும்னு ஒரு மாற்று திட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் ஒரு இந்த செய்தி என்ன மோசம்னா, இவங்க ட்ரோன் கொண்டு வந்து எல்லாம் அளந்துட்டு கல் எல்லாம் நட்டுட்டு போனாங்க. இது விவசாயிகள் எங்கள் இடத்துல எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் எங்கே கேட்டாலும் இது தெரியலங்கிறாங்க. டிஆர்ஓ கேட்டால் எங்களுக்கு இது தெரியலங்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படி ஒரு திட்டமே இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன நிலை, என்ன ஆச்சு? என்ன ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கே இவங்க இந்த கல் வச்சது தெரியலன்னு சொன்னாங்க. இந்த இப்போ எஸ்எஸ்குள்ள முன்னாள் சேர்மன் எங்கூட சொன்னாங்க. நான் இதை டிஆர்ஓ கிட்ட எங்களுக்கு கேட்கும்போது எங்களுக்கு அது மாதிரி ஒரு தகவலே இல்லை, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஆகவே இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் இப்போ யாருக்குமே தெரியாமல் நம்ம நிலத்தை எடுத்துருவாங்களா? கொடுமையான சமாச்சாரம். நான் போய் ஒரு கேட்குறோம், மக்கள் பிரதிநிதிங்க என்ன நடக்குதுன்னா சொல்லணுமில்ல, அப்புறம் அதை எதிர்க்கிறது ஆதரிக்கிறது அதெல்லாம் 2வது சமாச்சாரம். அவசியம் இல்லாமல் அது ஜனநாயக நாட்டில் எல்லோரும் கருத்து சொல்லலாம், அது வேறு. ஆனால் தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. ஆனால் இது இந்த சாலை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் அவங்க சொல்லக்கூடிய இதையை கருத்தில் கொள்ளணும். இந்த அரசு கண்டிப்பாக இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற இணைப்பு சாலை கிராம சாலைகளெல்லாம் அகலப்படுத்தினாவே போதும், யாருக்கும் பாதிப்பு இல்லை. அந்த பகுதியும் வளமடையும், அந்த பகுதியிலும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த ரோட்டில் இணைச்செல்லாம் யாரும் பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க. அதனால் எது எடுத்தாலும் விவசாயிகளுக்கே கை வச்சு எப்படி பிழைக்கிறது? எந்த நிகழ்வானாலும் கேஸ் பைப் லைனு பேசிட்டு இருந்தாங்க, அது எடுத்தாலும் விவசாய நிலங்கள் எல்லாமே விவசாயம். ஆகவே இதையெல்லாம் சிந்திக்க வேணும். வேறு கார்ப்பரேட் கம்பெனி பெரிய முதலாளி கம்பெனியெல்லாம் பார்த்தா பயந்துக்கிறாங்க அதிகாரிகள். விவசாய நிலங்கள் விவசாய பகுதினா யார் வேணாலும் ஈஸியாக அதை செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த நிலை நீடிக்கக்கூடாது. கண்டிப்பாக
இதை நாம் உணர்ந்து அதிமுகவை பொறுத்தளவுக்கு இந்த கிழக்கு புறவழிச்சாலை மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும். விவசாயி சொல்வது அந்த மாற்று சிறந்ததாக தெரிகிறது, அதை அமல்படுத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டு இதைவிட நன்றி.